ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா? ஓகே, இப்போ நாம் வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் உள்ள இல்லுஸ்ட்ரேஷன் அண்ட் எக்ஸசைஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். பாருங்கள், 12th அக்கௌண்ட்ஸ் யூனிட் 2ல் இல்லுஸ்ட்ரேஷன் 19, அதே போல் உள்ள எக்ஸசைஸ் 22 இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி கொடுத்த சம்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா? எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு தான் நமக்கு ஈஸியாக இருக்கும்னு ஆல்ரெடி நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த இது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அவங்களுக்காக ஒரு அப்துல் கலாமோட கோட்: வெற்றி உன்னிடம், கஷ்டம் வரும்போது கண்ணை மூடாதே, அது உன்னை கொன்றுவிடும். கண்ணை திறந்து பார், நீ அதை வென்று விடலாம். அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காங்க. ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளால் வெற்றியை சீக்கிரத்திலே எட்ட முடியும். இல்லுஸ்ட்ரேஷன் 19. From the following receipt and payment account of Coimbatore Cricket Club for the year ending 31st March 2016, prepare income and expenditure account for the year ending 31st March 2016 and a balance sheet as on the date. கோயம்புத்தூர் கிரிக்கெட் கிளப்போட இப்போ ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம அதுலேருந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டும் பேலன்ஸ் ஷீட்டும் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் என்னென்ன இருக்குது? பேலன்ஸ் பிபிஐடி பேங்க்கோட பேலன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க 11,000. சேல் ஆஃப் ஓல்டு பேட் அண்ட் பால்ஸ் கொடுத்துருக்காங்க. சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் டோர்னமெண்ட் கொடுத்துருக்காங்க. லீகேஜஸ் கொடுத்துருக்காங்க. அதே இங்கே பேமெண்ட் சைடில் வாங்க. பேமெண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? மெயின்டெனன்ஸு, ஃபர்னிச்சர், டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ், செக்ரட்டரி ஹானோரியம், பேட் அண்ட் பால்ஸ், பேலன்ஸு சிபிஐடி, கேஷ் அட் பேங்க்கோட க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துட்டாங்க. இது நமக்கு முன்னாடி என்ன சொன்னால் எது வரும் எது வராதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கு முன்னாடி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்: ஆன் 1st April 2015 the club had stock of bat and balls 3,000. அப்போனா என்ன, பேட் பால்ஸோட ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து 3,000 இருக்குது. அண்ட் அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் ₹500. 1st April அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்து அது ஒரு 500 இருக்குது. ஓப்பனிங் பேட் அண்ட் பால்ஸும் ப்ளஸ் அட்வான்ஸு சப்ஸ்கிரிப்ஷனும் 500 இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், சர்ப்ளஸ் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் டோர்னமெண்ட் ஷுட் பி கெப்ட் இன் ரிசர்வ் ஃபார் பர்மனெண்ட் பெவிலியன். பேலன்ஸ் இந்த டோர்னமெண்ட்டுக்காக வாங்கியிருக்க பணத்திலேருந்து செலவு போக பாக்கி உள்ள அமௌண்ட்டை ரிசர்வில் வைக்க சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னா பர்மனெண்ட்டாக பெவிலியன் கட்டணும், அதுக்காக எடுத்துக்கணுங்கிறதால அந்த ஹெட்டில் வைக்க சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் டியூ ஆன் 31st March 2016 வாஸ் 2,000. அப்போ அந்த இயர் ரெண்டில் சப்ஸ்கிரிப்ஷன் டியூ இருக்குது. கரண்ட் இயருக்குள்ள டியூ வந்து 2,000 இருக்குது. அப்போ நம்ம அதை வந்து சப்ஸ்கிரிப்ஷனோட ஆட் பண்ணி போடணும். லாஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்டாக் ஆஃப் பேட் அண்ட் பால்ஸ் ஆன் 31st March 2016 1,000. அப்போனா என்னது? க்ளோசிங் பேட் அண்ட் பால். ஓகேவா? இப்போ இதில் என்ன இல்லை நம்ம மெயினாக போடுறதுக்கு? கேபிட்டல் ஃபண்ட் இல்லை. நல்லா பாருங்கள், சம்மில் கேபிட்டல் இல்லை. கேபிட்டல் இல்லாமல் சம் போட முடியாது இல்லையா? இப்போ நம்ம என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு பேலன்ஸ் ஷீட், ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் போட்டு ஓப்பனிங்கில் உள்ள பேலன்ஸ் எல்லாம் நம்ம அசட் பேலன்ஸ் எல்லாம் அசட்டில் எழுதி, லயபிலிட்டி பேலன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா லயபிலிட்டியில் எழுதிட்டு நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி ஃபஸ்ட்டு கேபிட்டல் கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேவா? இப்போ கேபிட்டல் கண்டுபிடிக்கணுன்னா ஃபஸ்ட்டு சம்மில் பாருங்கள், ரிசிப்ட் சைடில் ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கு இல்லையா? பேலன்ஸ் பிபைன்னு கூட்டு கேஷ் அட் பேங்க்கு. அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் வருமா? பேலன்ஸ் ஷீட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யணும்? அசட் சைடில் இந்த ஒரு 8,000 போட்டுருணும். வேறு எதுவும் இந்த சைடில் வரது இருக்கான்னு பார்க்கணும். எதுவுமே இல்லை. ஓப்பனிங்கில் உள்ள பேலன்ஸு இந்த பக்கம் ஒரு பேமெண்ட் சைட்லையும் இல்லை. க்ளோசிங் பேலன்ஸ் இருக்குது. க்ளோசிங் பேலன்ஸு இதில் வராது, அதனால் க்ளோசிங் பேலன்ஸ் எடுத்துக்கக்கூடாது. கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வரும். அதில் ஓப்பனிங் பேட் அண்ட் பால்ஸ் இருக்கு இல்லையா? ஓப்பனிங் பேட் அண்ட் பால்ஸ் 3,000 இருக்குது. அப்போ ஓப்பனிங் ஸ்டாக்கு அது வரும் பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில். அப்படி என்ன சொல்லியிருக்காங்க? அண்ட் அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் ₹500 இருக்குது. அந்த 500ங்கிறது என்னது? அட்வான்ஸாக வாங்கிட்டோம். அப்போ பேலன்ஸ் ஷீட்டில் லயபிலிட்டி சைடில் வரும். ஃபஸ்ட்டு இதை போட்டு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி நம்ம என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு கேபிட்டல் ஃபண்டு கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். வாங்க நம்ம சொல்யூஷன்ஸ் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், இன் தி புக்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர் கிரிக்கெட் கிளப் பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31st March 2015. 15னா என்னது? போன வருஷத்துக்கு லாஸ்ட் டேட்டு. ஓகேவா? லாஸ்ட் டேட் இருக்கே, இந்த கரண்ட் இயர் நினச்சிக்க கூடாது. லைபிலிட்டி சைடில் முன்னாடியே சொன்னால் கேபிட்டல் ஃபண்டு இந்த 10,500 அது கண்டுபிடிக்கிறதுக்காக போடுறோம். ஃபஸ்ட்டு நம்ம அசட் சைடில் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் பேட் அண்ட் பால்ஸ் வந்து 3,000 அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருந்தாங்க. கேஷ் அட் பேங்க்குங்கிறது ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் ரிசிப்ட் சைடில்
ஃபஸ்ட்டு பேலன்ஸு பிபைடின்னு கொடுத்து 8000 கொடுத்துருந்தாங்களோ அது 2 தான் வரும்னு சொல்லியிருந்தோம். அதேமாதிரி அப்படியே லைபிலிட்டி சைடு வாங்க. லைபிலிட்டி சைடில் ஃபஸ்ட்டில் என்ன காமிச்சு சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ்னு கொடுத்து ஒரு 500 காமிச்சிருந்தாங்க. அந்த 500 எடுத்து லைபிலிட்டி சைடில் போடுறோம். அசட் சைடில் 2 அமௌண்ட் ஆட் பண்ணால் நமக்கு 11,000 வருது. அந்த 11,000 அப்படியே லைபிலிட்டி சைடு எடுத்துகிட்டு வரோம். இங்கே 11,000ல் 500 போச்சுனாக்கா பேலன்ஸு 10,500. 10,500ங்கிறது என்னது? கேபிட்டல் ஃபண்டு பேலன்சிங் ஃபிகர். ஓகேவா? நம்ம இப்போ கேபிட்டல் ஃபண்டு கண்டுபிடிச்சி வச்சு கேபிட்டல் ஃபண்டு கண்டுபிடிச்சி வச்சுட்டு நம்ம சம் போட்டோம்னாக்கா பேலன்ஸ் ஷீட் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ வாங்க இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். ஆல்ரெடி நமக்கு என்னென்ன வரும் என்னென்ன வராதுன்றது தெரியும். ஓப்பனிங் பேலன்ஸ் வராது. ஸோ மெயின்டெனன்ஸுங்கிறது ஒரு எக்ஸ்பென்சஸ்ஸு. அதனால் என்ன செய்கிறோம்? மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்சஸ்ங்கிறதுனால நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் சைடு போடுறோம். அப்புறம் செக்ரட்டரி ஆனரோரியம் அதுவும் ஒரு எக்ஸ்பென்சஸ் போடுறோம். பேட் அண்ட் பால் அதுமாரி பேட் அண்ட் பாலோட பர்ச்சேஸ் பண்ணது பர்ச்சேஸு ப்ளஸ் ஓப்பனிங் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி கீழே வச்சுருக்கோம். லாஸ்ட்டில் என்ன செய்கிறோம்? க்ளோசிங்கில் உள்ளதை போட்டு மைனஸ் பண்ணி வெளியில் 9,400ங்கிறது நம்ம என்ன செய்கிறோம்? வெளியில் போட்டு. இன்கம் சைடில் பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டுன்னு 11,000 இருக்குது. ஆடு ரிசீவ்டு இன் அட்வான்ஸ். போன வருஷமே அட்வான்ஸ் வாங்கி இந்த 500 போட்டோம்ல. போன வருஷம் அட்வான்ஸ்னால் எந்த வருஷத்துக்குள்ளது வாங்கியிருப்பாங்க? இந்த வருஷத்துக்குள்ளது தான் போன வருஷமே அட்வான்ஸாக வாங்கியிருப்பாங்க. அதனால் என்ன செய்யணும்? இந்த 500 ஆட் பண்ணி 11,500 ப்ளஸ் கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பார்த்தோன்னா அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் 2015-16க்கு இன்னும் ஒரு 2,000 வந்து பேலன்ஸ் இருந்துச்சு. அவுட்ஸ்டாண்டிங் டியூன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டியூவையும் ஆட் பண்ணி 13,500 அவுட்டரில் போட்டாச்சு. அப்புறம் சேல் ஆஃப் ஓல்டு பேட் அண்ட் பால். பழைய பேட் அண்ட் பால் சேல் பண்ணது பார்த்திங்கனாக்கா நமக்கு ஒரு 100 rupees. இப்போ நமக்கு ப்ராஃபிட்டாக லாஸாக பார்க்கணும். ஐ மீன் சர்ப்ளஸாக டெஃபிசிட்டான்னு பார்க்கணும். அப்போ பார்க்கும்போது நம்ம முன்னாடி என்ன சொல்லியிருக்கோம்? நம்ம எந்த சைடு அமௌண்ட் அதிகமாக இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது டெபிட் சைடில் அதிகமாக இருக்கா கிரெடிட் சைடில் அதிகமாக இருக்குன்னு. இந்த சம்மை பொறுத்த அளவுக்கு எந்த சைடில் அதிகமாக இருக்குனாக்கா டெபிட் சைடில் அதிகமாக இருக்குது. 18,900 அதை அப்படியே எடுத்துகிட்டு வரோம். இங்கே கிரெடிட் சைடில் இந்த அமௌண்ட்டை ரெண்டு அமௌண்ட்டையும் ஆட் பண்ணி இந்த அமௌண்ட்டில் மைனஸ் பண்ணோன்னா நமக்கு 5,300. இந்த 5,300ங்கிறது என்னென்னா எக்ஸஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் இன்கம். இது வந்து என்னது? டெபிசிட் வந்திருக்கு. இதில் இந்த டெபிசிட் என்ன செய்யணும்? நம்ம பேலன்ஸ் ஷீட் போடும்போது கேபிட்டலில் மைனஸ் பண்ணிக்கணும். ஓகே, அப்போ வாங்க பேலன்ஸ் ஷீட் பார்க்கலாம். கேபிட்டல் ஃபண்டு நாம் கண்டுபிடிச்ச அமௌண்ட்டு கேபிட்டல் ஃபண்டுங்கிறது அது 10,500 எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி கணக்கில் கண்டுபிடிச்சல டெபிசிட்டுங்கிறலாம் மைனஸ் பண்ணணும். சரியா? லெஸ் பண்ணி நம்ம வெளியில் 5,200 போட்டாச்சு. அப்புறம் என்ன சொன்னாங்க? சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் டோர்னமெண்ட்டுக்குள்ளே எக்ஸஸ் அமௌண்ட்டை என்ன பண்ண சொல்லியிருந்தாங்க? ஃபெவிலியனுக்காக வைக்க சொன்னாங்க. அதனால் ஹெட்டிங் என்ன செய்யணும்? ரிசர்வ் ஃபார் ஃபெவிலியன் ஃபண்டுன்னு ஹெட்டிங் போட்டுட்டு சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் டோர்னமெண்ட்டுக்காக வாங்கினது 2,000 ரூபாய். அதில் டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ் 1,400 போச்சுன்னா பேலன்ஸ் அமௌண்ட்டு 600 என்னது? நம்ம ரிசர்வ் ஃபார் ஃபெவிலியன் ஃபண்டு. ஓகேவா? அடுத்தது லீகல் ஜெஸ் வந்து 20,000. அவ்வளோதான் பேலன்ஸ் ஷீட்டில் லயபிலிட்டி சைடில் வரக்கூடிய பேலன்ஸ். இப்போ அசட் சைடில் என்னென்ன பேலன்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். அசட் சைடில் பாருங்கள், ஃபர்னிச்சர் வந்து 15,000. நெக்ஸ்ட்டு ஓல்டு ஸ்டாக் ஆஃப் க்ளோசிங் பேலன்ஸ் இருக்குல்ல, பேட் அண்ட் பாலோட க்ளோசிங் பேலன்ஸு 1,000. சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் இந்த வருஷத்துக்கு வர வேண்டிய ஒரு 2,000 பேலன்ஸ் இருக்குது. அதனால் அதுவும் அசட்டு. கேஷ் அட் பேங்க் க்ளோசிங் சிபிஐடி கொடுத்துருந்தாங்கல்ல கணக்கில் சம்மில், அதை எடுத்து போட்டாச்சு. ஓகே, அவ்வளோதான். எல்லாமே எடுத்து நம்ம போட்டாச்சு. இப்போ அசட் சைடு நம்ம டோட்டல் போடுறோம். அப்புறம் லயபிலிட்டி சைடு நம்ம தனியாக டோட்டல் போடுறோம். ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருந்தால் தான் என்னது நம்ம போட்ட சம் ரைட்டு. ஆல்ரெடி நமக்கு இது தெரியும். அதனால் பார்த்துக்கோங்க, 2 அமௌண்ட் சமமாக வரணும். எக்ஸசைஸ் 22 அதே மாடலில் உள்ள 22 பார்க்கலாம். சம் படிங்க. ஃபாலோயிங் இஸ் த ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஆஃப் நெய்வேலி சயின்ஸ் கிளப் ஃபார் த இயர் எண்டட் 31st December 2018 இருக்கிறாங்க. ரிசிப்ட் அண்டு பேமெண்ட் அக்கௌண்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம பாருங்கள், பேலன்ஸு பிபைடி, ஓப்பனிங் பேலன்ஸு பிபைடி என்ன ஆகும்? நம்ம சம் போடும்போது வராது இல்லையா? இது வந்து எடுத்துக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் வரும். லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் இருக்குல்லையா? வராது. வெறும் மெம்பர்ஷிப் ஃபீஸ்னால் நமக்கு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் வரும். லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸுங்கிறது லைஃப்பில் ஒரே ஒரு தடவை பே பண்ணுறது. அது திரும்ப திரும்ப வராது, கட்ட முடியாது. அதனால் இது வந்து என்னது? இதில் வரக்கூடாது. ஓகேவா? அடுத்தது எக்ஸிபிஷன் ஃபண்டுங்கிற வார்த்தை வந்தாலும் என்ன செய்ய சொல்லியிருக்கேன்? நான் லயபிலிட்டி சைடில் போட்டுக்க சொல்லியிருக்கேன். அதனால் இதுவும் வராது. சேல் ஆஃப் சயின்ஸ் எக்யூப்மெண்ட் வரும். என்னென்னா நம்மளோட புக் வேல்யூ எவ்வளோ இருக்குது? 5,000க்கு இருக்குது. புக் வேல்யூ 5,000 இருக்குது. நம்ம சேல் பண்ணது 6,000 சேல் பண்ணியிருக்கோம். அப்போ 1,000 நமக்கு என்னது? ப்ராஃபிட். அப்போ 1,000 வந்து நம்ம என்ன செய்யணும்? ப்ராஃபிட்னு வச்சுப்போணும். நமக்கு மிஸ்லேனியஸ் ஃபண்ட் எவ்வளோ? 500. அதுவும் நமக்கு சம்மில் வரும். அடுத்தது நமக்கு இந்த பக்கம் பாருங்கள்,
பேமெண்ட் சைடில் பேலன்ஸு பிபைன்னு கொடுத்து பேங்க் ஓவர் டிராஃப்ட் கொடுத்துருக்காங்க. பேங்க் ஓவர் டிராஃப்ட் வருமா? இதில் வராது இல்லையா? அதனால் இது வராது. போஸ்டேஜ் எக்ஸ்பென்சஸ் வரும், சயின்ஸ் எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ்டு வரும், அசட்டில் வரும். இதில் வராது. ஏன்னா எக்யூப்மெண்ட்னா என்ன சொன்னேன் நான்? எக்யூப்மெண்ட்டுங்கிறது அசட்டு, மெட்டீரியல்னால் தான் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் வரும். ஓகேவா? லேபரட்டரி எக்ஸ்பென்சஸ் வரும், செக்ரட்டரி ஹானரேரியம் வரும், ஆடிட்டர் ஃபீஸ் வரும், ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் வரும், எக்ஸிபிஷன் ஃபண்டு வரும். இதில் இருக்கிறது எல்லாமே வரும். பேலன்ஸு இந்த க்ளோசிங் பேலன்ஸு வராது. ஓகேவா? அவ்வளோதான். நம்ம இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்டு 6400 அவங்களே கொடுத்துட்டாங்க. 6400. சப்ஸ்கிரிப்ஷன் இன்க்ளூட் 600 ஃபார் த இயர் 2019. 2019 ஒரு 600 வந்து சேர்ந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன செய்யணும்? நம்ம சப்ஸ்கிரிப்ஷனில் மைனஸ் பண்ணி காமிக்கணும். நெக்ஸ்ட்டு சயின்ஸ் எக்யூப்மெண்ட் ஆசன் 1/1/2018. அப்போ ஓப்பனிங் சயின்ஸ் எக்யூப்மெண்ட் வந்து 5000 இருக்குது. எக்யூப்மெண்ட்டுங்கிறத நம்ம என்ன செய்யணும்? அசட் சைடில் போடணும். அப்புறம் சர்ப்ளஸ் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் எக்ஸிபிஷன் ஷுட் பி கெப்ட் இன் தி ரிசர்வ் ஃபார் நியூ ஆடிட்டோரியம். நம்ம என்ன சொல்கிறோம்? எக்ஸிபிஷன் ஃபண்டு இருக்கு இல்லையா? அந்த ஃபண்டுலேருந்து எக்ஸிபிஷன் செலவு போக பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? ரிசர்வில் ஆடிட்டோரியம் கட்டுறதுக்காக ரிசர்வில் வைக்க சொல்லியிருக்காங்க. ப்ரிப்பேர் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டிங் 31st December 2018 அண்டு த பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் த டேட். ஓகேவா? பேலன்ஸ் ஷீட் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஆன்சர் போகலாம். ஃபஸ்ட்டு எங்கெங்கே வரும், என்னென்ன வரும்ன்றதை நல்லா பார்த்துட்டோம் இல்லையா? வாங்க நம்ம இப்போது அந்த எக்ஸசைஸ் இப்போ கொஷின் பார்த்தோம் இல்லையா? அதுக்கான சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31st December 2018. ஓகேவா? கொடுத்தாச்சு. இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் என்னென்ன வரும்? டு போஸ்டேஜ் என்ன எக்ஸ்பென்சஸ் தான் இல்லையா? அதனால் நமக்கு போஸ்டேஜ் எக்ஸ்பென்சஸ் சைடில் வரும். அப்புறம் வந்து என்ன இருக்குது? லேப் எக்ஸ்பென்சஸ், நெக்ஸ்ட்டு செக்ரட்டரி ஹானரோரியம், அப்புறம் ஆடிட் ஃபீஸ், லாஸ்ட்டில் ஜென்ரல் சார்ஜஸ்ங்கிறது என்னது? அதுவும் ஒரு எக்ஸ்பென்சஸ் தான். அப்போ எக்ஸ்பென்சஸ் சைடில் என்னென்ன வருங்கிறது போட்டோம். நெக்ஸ்ட் பாருங்கள் இன்கம் சைடில் என்னென்ன வருன்றது பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 8700 நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க? 2019க்கான 600 சப்ஸ்கிரிப்ஷன் அதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகிருக்குன்னு. ஸோ நம்ம அதை வந்து மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸு 8100 அவுட் சைடில் போட்டாச்சு. அப்புறம் சேல் ஆஃப் சயின்ஸ் எக்யூப்மெண்ட்டு எவ்வளோக்கு? 6000க்கு விற்றுருக்கோம். நாம் சேல் பண்ண புக் வேல்யூ எவ்வளோ? 5000. 6000லேருந்து 5000 போச்சுன்னா நமக்கு 1000 ப்ராஃபிட். ஓகேவா? அந்த 1000 ப்ராஃபிட்டுங்கிறத நம்ம இங்கே போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா மிஸ்லேனியஸ் இன்கம் ஒரு 500 கொடுத்துருந்தாங்க, அதுவும் நம்ம போட்டாச்சு. இப்போ எந்த சைடு அதிகமாக இருக்குது? நம்ம சம் முடிச்சோன்னா என்ன செய்யணும்? எந்த சைடு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் இல்லையா? அப்படி பார்க்கும்போது நமக்கு பாருங்கள் எக்ஸ்பெண்டிச்சர் சைடு தான் அதிகமாக இருக்குது. அது 13000 இருக்குது. டோட்டல் போட்டோம். அதை அப்படியே எடுத்துகிட்டு வரோம். இன்கம் சைடில் அந்த டோட்டல் போடுறோம். ஆல்ரெடி இங்கே இருக்கக்கூடிய இந்த 3 அமௌண்ட்டையும் நம்ம டோட்டல் போட்டு பார்க்கும்போது கம்மியாக தான் வருது. ஸோ நம்ம இந்த டோட்டல் அமௌண்ட்டில் அந்த 3 அமௌண்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு லெஸ் பண்ணோம்னாக்கா 3400 நமக்கு டெஃபிசிட் கிடைக்கிது. டெஃபிசிட்னா பற்றாக்குறை தமிழில் சொல்லுவாங்க. அதாவது எக்ஸஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் இன்கம். ஓகேவா? புரிஞ்சிச்சா? நம்ம இப்போ பேலன்ஸ் ஷீட் போகலாம். பேலன்ஸ் ஷீட் பாருங்கள். பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31st December 2018. இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் என்னென்ன வரும்? அசட் சைடில் என்ன வரும்? லைபிலிட்டி சைடில் என்ன வரும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட் எடுத்துகிட்டு என்ன இருக்குது? ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்டு 6400. அதுக்குள்ளே டெஃபிசிட் இதில் வந்து இருந்துச்சு 3400 டெஃபிசிட் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து நம்ம என்ன செய்கிறோம்? மைனஸ் பண்ணி வெளில போட்டுடுறோம். அப்புறம் என்ன சொல்லியாங்க? அந்த எக்ஸிபிஷன் ஃபண்டில் உள்ள எக்ஸஸ் அமௌண்ட்டை ஆடிட்டோரியம் கட்டுறதுக்காக ரிசர்வ் வைக்க சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ நம்ம அந்த ஹெட்டிங் எழுதிக்கணும். ரிசர்வ் ஃபார் நியூ ஆடிட்டோரியம் ஹெட்டிங் எழுதிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபண்டு வந்து 7000 இருந்துச்சு. நம்ம எக்ஸிபிஷன் எக்ஸ்பென்சஸ் ஒரு 5000 செலவு பண்ணியிருந்தோம். ஸோ பேலன்ஸு 2000 அவுட்டரில் போட்டாச்சு. சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் நெக்ஸ்ட் இயருக்குள்ளே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருந்துச்சுல, நம்ம இப்போ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் லெஸ் பண்ண அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட்டு நமக்கு இங்கே வரும். அது நெக்ஸ்ட் இயருக்குள்ள அமௌண்ட்டு இதில் சேர்ந்துருந்துச்சு, வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸு 5000. இதெல்லாம் வந்து லைபிலிட்டி சைடில் நம்ம போட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னாக்கா கேஷ் இன் ஹேண்டுங்கிறது எவ்வளோ இருந்துச்சு? 200. நெக்ஸ்ட்டு கேஷ் அட் பேங்க்கு 400. சயின்ஸ் எக்யூப்மெண்ட் எப்படி 10,000 வந்துச்சுனாக்கா ஓப்பனிங்கில் வந்து ஒரு அமௌண்ட் இருக்குது, ப்ளஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். 2 அமௌண்ட்டு ஆட் பண்ணோம்னா நமக்கு 15,000 வரும். அதுலேருந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? ஒரு 5,000 அமௌண்ட்டை எடுத்து சேல் பண்ணியிருக்கோம் இல்லையா எக்யூப்மெண்ட்டு. ஸோ அந்த 5,000 போச்சுன்னா பேலன்ஸ் 10,000. ஓகே, அப்போ நம்ம டோட்டல் போட்டு பார்க்கலாம். அசட் சைடு தனியாக டோட்டல் போட்டோம்னா எவ்வளோ வருது? 10,600.
அதே போல் லயபிலிட்டி சைடு டோட்டல் போடுறோம் 10,600. ஓகே, இப்போ 2 அமௌண்ட்டு ஈக்குவலாக இருக்குது. நாம் போட்ட சம்மு ரைட். ஓகே தானே, புரிஞ்சிச்சா? நல்லா சம்மை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஈஸியாக தான் இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.